ஹாய் மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் குக்கிங்கில் காராமணி குழம்புங்க, தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். தட்டைப்பயிரில் நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு நிறைய நல்லது செய்யும். அதையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போது இதுக்கு காராமணியை நீங்கள் முந்தின நாள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும், இல்லைன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது போக என்னென்ன பொருட்கள் வேணும்னா தக்காளி, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் உப்பு, எண்ணெய். அது போக மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி தட்டைப்பயிரை போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் நைட்டே ஊற வச்சுருந்தோம், அதனால் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும். நீங்கள் அப்படியே போடுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு ஓகே, நல்லா வெந்திருக்கு. ஓகே, இது ஓரமாக வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோடய ஃப்ராக்ரன்ஸ் இந்த தட்டைப்பயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இந்த காராமணி நைட்டு தூக்கம் வராதவங்க நைட்டில் இதை சாப்பிட்டுட்டு தூங்கணுன்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பயிறு வகைகள் நீங்கள் எப்போ ஆட் பண்ணாலும் சரி, மறக்காமல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். அதுக்காக தான். பயிரெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தடுக்கிறதுக்காக. இப்போ அது போட்டாச்சு. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இஞ்சி பூண்டு விழுது அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்றதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இஞ்சி பூண்டு விழுது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம வெங்காயம் சேர்க்குறதில்ல, வெறும் தக்காளி தான். இது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். காராமணி நம்மளோட உடம்புல கொலஸ்ட்ரால் சேராமல் இருக்கிறதுக்கும் நிறையா யூஸ் ஆகுதுங்க. உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் இந்த காராமணியை சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ இந்த தக்காளி டக்குன்னு வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தட்டைப்பயிரெல்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்க வேண்டிய ஒரு பயிர் வகை. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடான சாதத்தில் சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடுறோம். 2 ஸ்பூன் தனியாத்தூள். எப்பயுமே 2:1 ரேஷியோவில் தான் தனியாத்தூளையும் சீரகத்தூளையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா காரம் சேர்த்துவீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட சீரகத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம தனியா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதோட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு இதில் கொடுக்கும். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காராமணி, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா பொருட்களோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் இந்த காராமணியில் இறங்குற வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்குமே இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனையும் மாறும். அதே மாதிரி இந்த நம்ம தட்டைப்பயிரில் போயிட்டு நம்ம மசாலா பொருட்களோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் அதில் சேர்ந்துடும். இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் அப்பப்போ கலக்கி கொடுங்க, அடியில் அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். இப்போ கொதித்து தண்ணி கூட ஒரு அளவு சுண்டிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இதை எடுத்து நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான காராமணி குழம்பு ரெடி. தட்டைப்பயிறு குழம்பு ரெடி.
உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நைட்டில் தூக்கம் வராதவங்க இதை நிறையாவே சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு தான் எலுமிச்சம்பழ சாறும் கொத்தமல்லி தழையும் எப்பயுமே ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் கொஞ்சம் குழைய சாதம் செஞ்சுட்டு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட கொஞ்சம் நெய் விட்டுட்டிங்கன்னா அடடா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you again soon. Bye.